கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கொடியாகிய நாம் திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் போது நம்மால் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திராமல் நம்முடைய சுயமாக நாம் காரியங்களை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறோமா? அவருடைய வார்த்தைகளிலே நிலைத்திருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவை விட்டுவிடாமல் அவரில் நிலைத்திருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்கிறார். பிரியமானவர்களே, நாம் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது அவரும் நமக்குள் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று. பிரியமானவர்களே, நம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திராவிட்டால் நம்மால் கனி கொடுக்க முடியாது. திராட்சை செடியாக அவரிலே நாம் நிலைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நம் கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்கிறார். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் அவரில் நிலைத்திருந்தால் மாத்திரமே கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும்போது பிதாவானவர் மகிமைப்படுவார். நாம் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அவருடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படியும் போது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையிலே நாம் நிலைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளில் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்கிறார். பிரியமானவர்களே, நாம் அவரில் நிலைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது நாம் எதை கேட்டுக்கொள்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறோமா? திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவிலே கொடியாகிய நாம் நிலைத்திருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். வேதம் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே முடிவு பரியந்தம் இயேசு கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நம்மை அவர் அழைத்திருக்கிறார். நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார்? கனி கொடுப்பதற்காக, கனியிலே நிலைத்திருக்கும்படியாக. ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே செயல்பட ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே அன்பின் கனி செயல்படுகிறதா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே செயல்படுகிறதா என்று நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது, அவரில் நிலைத்திருக்கும் போது நமக்குள்ளே ஆவிக்குரிய கனிகள் செயல்படும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கனிகள் நமக்குள்ளே இருக்க வேண்டுமென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டோம் என்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் எப்படி வாழ்கிறோம்? அவருடைய வசனங்களை கை கொள்கிறோமா? அவரில் அன்பாய் இருக்கிறோமா? அவர் நமக்கு கொடுத்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. அந்த கற்பனைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். நாம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் போது நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். பிதாவானவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா.
பிதாவானவரை மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு நாம் சீஷர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வோம். உன்னை போல் பிறனை நேசி என்றார். அந்த கற்பனைக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருப்போம். அவரில் நிலைத்திருக்கும் போது நாம் கனி கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் நம்மால் சுயமாய் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய சுய பலனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நாம் அவரில் அன்பாய் இருக்கிறோம் என்பதை நாம் அவருடைய வசனங்களை கை கொண்டு மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய முடியும். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவரில் அன்பாய் இருக்கிறோம் என்பதை அவருடைய வசனங்களை நாம் கை கொண்டு வாழும்போது கர்த்தர் நம்மை அறிந்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருப்போம். அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரிலே நிலைத்திருப்போம். என்னில் நிலைத்திருங்கள் என்றார். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அவரில் முடிவு பரியந்த நிலைத்திருந்து நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் நம்மால் கனி கொடுக்க முடியாது. கொடிகளாகிய நாம் திராட்சை செடியாகி அவரில் சார்ந்து வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த கனிகளை கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்தவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்திற்காக உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்பமான நித்திரையை கொடுப்பீராக. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. அப்படியே இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படுத்தி வழி நடத்துங்கப்பா. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உடைய வல்லமினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ரீ மாராஷா தீனிமாரா ஹரதர ஷகல துனி கரதரபலா ரீ ஆக்க போர ஷெகெல்லி தீனிமாரா ஹரதரபலா. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் மனம் இறங்குவீராக. என் தேவன் உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும், பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். குடும்பத்தில் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீமா காமார ஷேகே லேதேனே மாக்கார தரபலா ரியாக்க பூர ஷேகே லெதினே மரஹர தரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரியாக்க பூர சந்த ரதன ஹதரபா ரீகா பரோ ஷேகே லெதினே மரஹர தரபலா. என் தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர். பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் குழந்தை இல்லாமல் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக ஜெபிக்கிறோம் இருக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக. குடும்பத்தில் அப்பா என் தேவன் எல்லா காரியங்களையும் அப்பா பரிபூர்ணமாய் செய்து கொடுப்பீராக. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு அவமானத்தோடு வாழாதபடிக்கு கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் தேவன் நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் பிள்ளைகளை நிரப்புவீராக. தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. குடும்பத்தில் கிரியை செய்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரிஷா தன மர தூரா பார தன சதன தன ஹதரபலாம். என் தேவன் அப்பா அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக, மனதுருகுவீராக. குடும்பத்தில் அப்பா தெய்வீக சமாதானத்தை கொடுங்க. ஒருமனப்பட்ட ஆவியை கொடுப்பீராக. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. இப்படி சமாதானம் அந்த குடும்பத்தில் தங்கி தாபரிக்கட்டும். முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்.
இந்த இரவு நேரத்தில் உடைய சமூகத்திலே முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். நல்ல சொப்பன தரிசனங்களை கொடுங்கப்பா. அதிகாலையில் இருந்து உடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், நாசம், மோசங்கள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீங்க, அதற்காக நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாத்தவரே நமக்கு நன்றிப்பா. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. நாங்களும் உடைய வார்த்தையில நிலைத்திருந்து கனி கொடுக்க, மிகுந்த கனிகளை கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற பரிசுத்த வழியிலே எங்களை நடத்துவீராக. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மை நேசிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பின் என்ற வார்த்தையின் பிரகாரம் உமக்கு பயந்து வாழ்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் என்ற வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் செழித்தோங்கட்டும்ப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். மற்றவர்களுக்கு அப்போ ஆசீர்வாதமாக, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய், இந்த பூமிக்கு உப்பாய் எங்களை மாற்றி ஆசீர்வதிங்க. அப்படி நன்மையினால் நிரப்புங்க. முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.